இன்றைக்கி நீங்கள் நான் அப்படின்னு எல்லாரும் பயன்படுத்திகிட்டு இருக்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லையும் இருக்க ஒரு முக்கியமான விஷயந்தான் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அதை நம்ம உருவாக்குனது வெறும் மணல்ல இருந்து தான், அதாவது சிலிக்கன். ஆனால் ஏன் சிலிக்கன்? அதை தெரிஞ்சிக்க நம்ம 1947க்கு போகணும். இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸில் இருக்க டிரான்சிஸ்டர் முதல்ல உருவாக்கப்பட்டது அப்போ தான். ஆனால் அது சிலிக்கனால் உருவாக்கப்படலை, ஜெர்மானியம்னால் உருவாக்கப்பட்டிருந்தது. 1954 தான் சிலிக்கன் டிரான்சிஸ்டர் உருவாக்கப்பட்டது. 1959 தான் முதல் சிலிக்கன் பேஸ்டு இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. என்னதான் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே, அதாவது 1958லேயே ஜெர்மானியத்தை பயன்படுத்தி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது வெறும் ஒரு ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ்லேயே இருந்தது. காரணம் அதுக்கு இருந்த லிமிட்டேஷன்ஸ், அதாவது தெர்மல் இன்ஸ்டெபிலிட்டி, காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகம், டிஃபெக்ட் இல்லாத ஒரு சிங்கிள் கிறிஸ்டலாக உருவாக்குறதுக்கு ரொம்பவே கடினமாக இருந்தது. ஆனால் சிலிக்கனுக்கு அப்படி கிடையாது. அதோட யூனிக்கான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேபிளான ஆக்சைடு லேயர், இதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் மற்ற மெட்டீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மி. இந்த முதல் சிலிக்கன் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் பிளானர் ப்ராசஸில் உருவாக்கப்பட்டது. இந்த முறை தான் பர்த் ஆஃப் லித்தோகிராஃபிக்கு அடித்தளமாக அமைஞ்சது.